வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 6th ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு டேர்மாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிடுச்சு, செகண்ட் டேர்ம் முடிஞ்சிடுச்சு, தேர்ட் டேர்மில் தேர்ட் இயரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் ஏதாவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டினியூட்டியோடு படிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கேஎல் 3 பாருங்க, இன்னுயிர் காப்போம். ஸோ இது ரொம்பவே அழகான ஒரு லெசன். இது முதல் ஒன்று ஆசிய ஜோதி பாருங்க. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறிவுரையை அறிவோம் வாருங்கள். ஸோ இதுதான் நுழையும் முன்னில் கொடுத்துருப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்டான லைன் இங்கே மார்க்காக இருக்குது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்பமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா புத்தர் தான். ரொம்ப முக்கியமான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அதே நேரத்தில் உங்களோட 6th ஸ்டாண்டர்ட் புக்கு உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதில் வர லைன்ஸ் மட்டுமே மார்க் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதில் முன்கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மன்னருடைய யாகத்திற்காக ஆடுகளை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ நடக்கிற கான்வர்சேஷனை பற்றினது தான் இது. ஸோ அது எந்த மன்னர் அப்படின்னு பாருங்கள், பிம்பிசார மன்னர். ஸோ பிம்பிசாரர் என்ன டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்கா டைனாஸ்டி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆரியங்கா டைனாஸ்டி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிம்பிசாரர் ஆரியங்கா டைனாஸ்டி. ஸோ இந்த டைனாஸ்டியை சார்ந்தவர் தான் பிம்பிசாரர். நீங்கள் வந்து ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியெலாம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆரியங்கா டைனாஸ்டி, சிசுங்கா, நந்தா, அதுக்கப்புறம் தான் மௌரியா வந்து எமர்ஜ் ஆகியிருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிய மாதிரி பேர் அப்படின்னா அது பிம்பிசாரராக தான் இருக்கும். இவரோட பையன் பார்த்தீங்க அப்படின்னா அஜாத சத்ரு. ஸோ அஜாத சத்ரு அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. முதலாம் பௌத்த மத மாநாடு யாருடைய காலத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னா அஜாத சத்ருடைய காலத்தில் தான் நடைபெற்றுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். புத்தர் பிம்பிசாரருடைய அரண்மனைக்கு போனதா இங்கே குறிப்புகள் இருக்குது. ஸோ புத்தரும் பிம்பிசாரர் இவங்கெல்லாம் சம காலத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, புத்தர், பிம்பிசாரர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேர் வந்து மறக்காதுன்னு நினைக்கிறேன். சப்ஜெக்டாக வந்து கார்லேட் பண்ணி ஞாபகமும் வச்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். தென் இதில் பாருங்கள், பாடல் வரிகளை பற்றி நம்ம ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூட பொருள் மட்டும் பார்த்தா போதும், பொருளையும் முக்கிய குறிப்புகள் மட்டுமே. ஸோ இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார். ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள், அஸ் யூஷுவல் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். ஸோ நீல் நிலம் எப்படி ஞாபகம் வைக்கலாம், நீண்ட நிலம் அப்படின்னு ஞாபகம் வைக்கலாம். ஸோ நீண்ட நிலம் அப்படின்னாலே பரந்த உலகம் தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. மாரி அப்படின்னா மலை. ஸோ நம்ம சங்க காலத்தில் இருந்தே தமிழில் ஒரு வார்த்தை வந்துட்டுருக்கோம், மாரி மாரி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். மாரி என்பது மலையை குறிக்கக்கூடியது. இந்த அடுத்தது பாருங்கள், கும்பி. கும்பி அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். இந்த அடுத்து பார் அப்படிங்கிறது உலகம், உலகை பார். இதையும் நீங்கள் முன்கூட்டியே படித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார் என்பதன் பொருள் உலகம். இந்த அடுத்தது பார்க்கலாம், பாடலின் பொருள் பாருங்கள். மார்க் பண்ண லைன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நேர்மையான இரக்க மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும். உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்யணும் அப்படின்னா அவருடைய மனம் எப்படி இருக்கணும், ரொம்ப இரக்கமான நேர்மையான மனசு இருக்கிறவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட். தென் அடுத்து பாருங்க, எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷினில் கூட கேட்கலாம், நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அப்படின்னு கேட்கலாம். எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவர். ஸோ நம்ம உயிர் மட்டும்தான் பெருசு, அடுத்த உயிர் பெருசு கிடையாது, இந்த மாதிரி பார்க்குற கான்செப்டை தவிர்த்து எல்லாருமே சமம் தான், எல்லாருக்குமே உயிருங்கிறது பொதுவான ஒன்று தான் அப்படிங்கிற அந்த இரக்க பண்போடு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் நேர்மையான வாழ்வு வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆசிய ஜோதியில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்க்கலாம், நூல்வழி வந்தாச்சு. தேசிய விநாயகனார் இவரை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா எந்த நூற்றாண்டு கவிஞர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர். ஸோ அந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டு கவிஞர் தான் கவிமணி தேசிய விநாயகனார். தென் இவர் பாருங்க 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார்.
ஸோ 36 ஆண்டுகள் டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. தென் இவருடைய பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி. ஸோ 20ஆம் நூற்றாண்டு தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டு. தென் இவருக்கு பாருங்க இவர் வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்திருப்பாரு? 36 ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்திருப்பாரு. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. நீங்க பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸ்ல ரொம்ப வருஷம் டீச்சரா ஒர்க் பண்ணவர் யார் அப்படின்னா, கவிமணி தேசிய விநாயகனார். இவரும் ஒருத்தர் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். சரி ஓகே. இந்த 20ஆம் நூற்றாண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தேசிய விநாயகனார் எப்படி ஞாபகம் வைக்கலாம்? விநாயகனார், விநாயகர் கடவுளோட பெயர் மீன் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ விநாயகரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு பிறக்கும்போது ஒரு தலை இருக்கும். அதாவது நார்மலான மனிதர்களோட தலை தான் இருக்கும். தென் அவருக்கு ஒரு கான்ட்ரர் ஏற்பட்டு அந்த தலை கொய்யப்படும். பின்பு யானையுடைய தலையை வந்து அவருக்கு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு 2 தலை இருக்கு. அப்ப 20ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வைக்கலாம். இன்னொரு மாதிரியும் இருக்கு. யானையோட தலையில எத்தனை தந்தங்கள் இருக்கும் அப்படின்னா 2 தந்தங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ 2 அப்படியும் நீங்க ஞாபகம் வைக்கலாம். ஸோ கவிமணி தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சிருவீங்க. இந்த 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தவர். மிக நீண்ட காலம் அப்படிங்கும்போது இதையும் நம்ம கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அடுத்து பாருங்க, ஆசிய ஜோதினா என்ன? ஆங்கில மொழியில எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்கு. லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிறது அந்த நூல். அந்த நூலை எழுதினவரோட பேரு பார்த்தீங்க அப்படின்னா, எட்வின் அர்னால்டு. ஸோ இந்த நூலை தழுவி எழுதினது தான் ஆசிய ஜோதி. சரி, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஏசியா வருதா? ஸோ நம்ம எல்லாருக்குமே அர்னால்டு தெரியும். எப்படி இருப்பாரு? ரொம்ப பயங்கரமா பல்கா இருக்கக்கூடிய ஒருத்தர் தானே அர்னால்டு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆசியா, இந்த லைட்டை லைட் வெயிட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ரரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்னால்டு ஓவர் வெயிட். ஆனா இங்க என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஓவர் வெயிட்டா இருக்கக்கூடிய அர்னால்டு, லைட்டா இருக்கக்கூடிய ஆசியா, லைட்டு வெயிட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ எட்வின் அர்னால்டு எழுதின புக்கு தான் லைட் ஆஃப் ஆசியா. இந்த நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி. தென் வேற மாதிரியும் கொஷின்ஸ் கேட்கலாம். புத்தரின் வாழ்க்கை பற்றியது அல்லது வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுவது எது அப்படின்னு கேட்டாலும் ஆசிய ஜோதி தான். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான தகவல்கள் இது. தென் இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேரூர். ஸோ இதையும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் பிறந்த ஊர் தேரூர். உங்களுக்கு பிள்ளையார் சதுர்த்தி அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாமியை தேரில் வச்சு கூப்பிட்டுட்டு போவாங்க. பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் ரீகால் பண்ணி பார்க்கலாம். கவிமணி தேசிய விநாயகனார். விநாயகருக்கு எத்தனை தலைகள்? 2 தலைகள் இருக்கும். அல்லது அந்த தலையில பார்த்தீங்கன்னா 2 தந்தங்கள் இருக்கும். அப்ப 2 என்பது 20ஆம் நூற்றாண்டை குறிக்கக்கூடியது. முடிஞ்சு. மிக நீண்ட காலம் ஆசிரியர் பணி அப்படின்னு சொன்னா ஒரு 36 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்க, இவர் எழுதின புக்கு ஆசிய ஜோதி. இது எதை மீன் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எட்வின் அர்னால்டு எழுதின லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற புக்கை தழுவுனது தான் இந்த நூல். ஸோ இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். லைட்டு வெயிட்டு. லைட் ஆஃப் ஆசியா எட்வின் அர்னால்டு. அர்னால்டு வெயிட்டா இருப்பாரு. அவ்வளோதான். தென் அடுத்து பாருங்க, இந்த ஆசிய ஜோதி எதை மீன் பண்ணுது அப்படின்னா, புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை மீன் பண்ணுது. இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஆசியாலேயே ஜோதியா முதல்ல இருந்தவர் யாருன்னா புத்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ணுவோம். ஸோ ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐவிசி இருக்கும், அப்புறம் வேதிக் ஏஜ் வரும். அதுக்கப்புறம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது புத்திசம், ஜெயினிசம் தான். இந்த 2ல் சக்சீட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ புத்திசம் தான் சக்சீட் ஆகிருக்கும். அதிகமான மக்கள், அதிகமான கிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணதும் புத்திசமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் புத்திசத்தை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியாலேயே ஜோதி மாதிரி முதல்ல பிரைட்டாக வந்த ஒரு ரிலிஜன் அப்படின்னு சொன்னால் அது புத்த மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. தென் இவர் பிறந்த ஊர் எந்த ஊர்? தேரூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பிள்ளையார் சதுர்த்தி அப்போ, அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகரை தேரில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேரூர் ஞாபகம் வந்துடும். ஸோ ஷார்ட்கட்ஸ் முக்கியம். இப்போ நம்ம வெறும் ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்க்கல, ஷார்ட்கட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சில கான்செப்டும் பார்த்துருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிசாரர், புத்தர் அவங்களோட ஆரியங்க டைனாஸ்டி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்காக அதை பார்த்தோம். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆசிய ஜோதி புத்த மதம். ஸோ எப்படி இந்த புத்த மதம் வந்திருக்கும் அப்படிங்கிறக்கான ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் பார்த்தோம். ஸோ அங்கங்கே ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி நமக்கு ஜிஎஸ்ஐயும் கொஞ்சம் கோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கஷ்டமான ஒரு விஷயமா தெரியாது. தென் மதிப்பீடு பாருங்கள். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் முக்கியம்.
ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் என்று பொருள்படும். ஸோ இனிமை கூட்டல் உயிர் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. இனிமை உயிர் கிடையாது, இன்னுயிர். தென் அடுத்து மலை கூட்டல் எல்லாம் மலையலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மனித நேயம். இதில் பாருங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை. அப்போ ஈகைனா என்ன? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, இல்லாதவங்களுக்கும் கொடுக்கறது தான் ஈகை. பசி என்று வந்தவருக்கு வயிறார உணவிட வேண்டும். தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும். பிறர் துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும். இப்பண்புகளை கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவார். அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஹியூமன் பீனாக இருந்து யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே சாத்தியமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் இது சாத்தியமான விஷயம் கிடையாது. ஆனாலும் இதை சாத்தியமான விஷயங்களாக மாற்றினவங்க கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்கனால தான் இன்னும் மனித நேயம்ங்கிறதும் இருக்குது. ஸோ அப்படி அந்த கொஞ்சம் பேரில் ஒரு 3 பேரை பற்றி மட்டும்தான் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பேர் யார், அவங்க எதுக்காக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவதில்லை. ஸோ உண்மையான ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை. எந்த மரமும் தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப் போலவே தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும். அதுவே மனிதநேயம். ஸோ மனிதநேயம், ஹியூமானிட்டி அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குமா அப்படின்னா ரேர் தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாம் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், எல்லா உயிர்களிடத்துலையுமே அன்பு செலுத்தக்கூடியவங்களாக நம்ம மாற ஆரம்பிப்போம். அதுதான் உண்மையான மனிதநேயம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. ஸோ இதுதான் புறநானூறில் கொடுத்துருக்கிற பாடல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயந்தான். பார்த்தீங்கன்னா, முயல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இங்கே மீன் பண்ணியிருப்பாங்க. முயல், முயல், புறநானூறு. சரி, இப்போ முயல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருப்போம். வீட்டுக்குள்ளே முயலை வளர்க்க மாட்டோம். வீட்டுக்கு வெளியே தான் பொதுவாகவே இந்த கூண்டு மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி முயலை வளர்ப்பாங்க. தென் காட்டுலையும் முயல் இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்காது. அகம் வீட்டுக்குள்ளே இருக்காது, புறம் வெளியே தான் இருக்கும். அப்போ முயலுங்கிறது வெளியே தான் ஓடும், வெளியே தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு முக்கியமான 3 பர்சனாலிட்டி சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் பற்றி மாடர்ன் இந்தியாவில் படிச்சிருப்பீங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் வள்ளலாரை பற்றின குறிப்புகள் இருக்குது. தென் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வள்ளலார்னா இங்கே என்ன பாருங்கள், தம் பொருளை கவர்ந்தவரிடமும் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். தன்னுடைய பொருளை திருடிட்டு போனவர்கிட்ட கூட அன்பாக இருந்தவர் தான் வள்ளலார். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, திருடிட்டு போனவங்கிட்ட கூட அன்பாக நடந்திருப்பார். ஸோ அப்படியாப்பட்ட குணத்தை தான் இங்கே மனித நேயம் சொல்லி சொல்கிறாங்க. வள்ளலாரை இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி தட், இன்னும் இருக்குது பாருங்கள். வள்ளலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடினார், அதனை நீக்க விரும்பினார். தம் பெருமுயற்சியினால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது. ஸோ வள்ளலாருடைய சத்திய தர்மசாலை எங்கே இருக்குது? வடலூரில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஜிஎஸ் போர்ஷன்லையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. ஏன்னா இது ஜிஎஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான குறிப்புகளும் இங்கே இருக்குது. இது சார்ந்த கேள்விகளும் இருக்கும். இந்த ஒரு கல்லில் 2 மாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான கான்செப்டில் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ வள்ளலார் பாருங்கள், வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியிருக்கிறாரு. தென் அது மட்டும் இல்லை, பசிச்சு வர்றவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் வடலூரில் இது நடந்துட்டு தான் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷார்ட்கட்ஸ் பாருங்கள். வள்ளலார் அப்படிங்கிறவர் பசியோட சாலையில் நடந்து போகிறவங்களுக்கு வடையோட சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடையோட உணவு கொடுப்பாரு, அவ்வளோதான். ஸோ வள்ளலார் சாலையில் பசியோடு போகிறவங்களுக்கு வடையோட உணவு கொடுப்பாரு, அவ்வளோதான். ஸோ இந்த இதில் உங்களுக்கு வடலூர் ஞாபகம் வந்துடும், சத்திய தர்மசாலை ஞாபகம் வந்துடும். சத்தியமாக கொடுப்பாருப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
சத்திய தர்மசாலை ஞாபகம் வந்துரும். அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு வள்ளலாரோட ஒரு ஃபேமஸ் ஒரு இது இருக்கு பாருங்க. "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்" வள்ளலார். ரொம்பவே ஒரு ஃபெமிலியரான ஒரு கொட்டேஷன் இது. பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி யார் அப்படின்னா, அன்னை தெரசா. அன்னை தெரசா முக்கியமானவங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் அன்னை தெரசா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? தொழுநோய். தொழுநோயாளிகளுக்கும் கனிவோடு, கருணையோடு பாதுகாத்து அவங்க கிட்டயும் ஒரு மனித நேயத்த காட்டுனவங்க யார் அப்படின்னு சொன்னா, அன்னை தெரசா அம்மா அவர்கள் தான். ஸோ பேர்லயே இருக்கு பாருங்க. அன்னை தெரசா அம்மா மாதிரியான ஒரு கருணையோட பழகுறவங்க. அப்படிதான் பழகுனாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அன்னை தெரசாங்கிறதே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இவங்கள பத்தி என்ன? மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ பாருங்க, முதல் விஷயம் அமைதிக்கான நோபல் பரிசு எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 1979ல் வாங்கியிருப்பாங்க. ஓகே, இது ஒரு முக்கியம். இந்த புக்கில் இல்லாத ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க தான் அன்னை தெரசா. ஓகே, தென் நெக்ஸ்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ நம்ம வள்ளலாருக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சோம் இல்லையா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஒரு தெரிந்து தெளிவும் பாக்ஸ் இருக்கு. இதையும் கவர் பண்ணிட்டு பார்ப்போம். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா சொன்ன வாக்கியம் இது. ஸோ நம்ம வாழ்க்கையில வாழணும் அப்படின்னா நல்லவங்களா வாழணும். யார் மாதிரி வாழணும்? அன்னை தெரசா மாதிரி வாழணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படின்னா அன்னை தெரசா மாதிரி வாழணும். அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா சாகிற வரைக்கும் நம்மளை யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட கான்செப்டே முக்கியமான ஒன்று. தொழுநோயாளிகளையும் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இவங்கள ரொம்ப ஹைபிக் கொண்டு போச்சு. இவங்களோட மனித நேயத்திற்கும் ஒரு ஜெனித்தில் போய் இவங்கள உட்கார வச்சது எது அப்படின்னு சொன்னால் அந்த தொழுநோயாளிகிட்டையும் அன்பு காட்டினது தான். அதனால தான் அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசும் கிடச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவரோட லைஃப்ல இவரை சேஞ்ச் பண்ண விஷயம் என்ன? பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை. வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும். எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான். இந்த வார்த்தை தான் அவரோட லைஃப்ல மைல்ஸ்டோனா இருந்த ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா இவரெல்லாம் ஸ்கூலுக்கு போறாரு. இவரை மாதிரி இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போகலை. அப்படிங்கும்போது தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் ஒரு கொஷின் கேட்குறாரு, ஏன் அவங்க படிக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்ன பதில் தான் இந்த பதில். ஸோ இந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இருந்தே அவருடைய மனிதநேயம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இவர் உருவாக்கின இயக்கத்தை பாருங்க, குழந்தைகளை பாதுகாப்போம். இந்த இயக்கம் உருவாக்கிய ஆண்டு 1990, 1990. ரொம்ப முக்கியமான ஒரு வருடம். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது. கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். ஸோ குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா. ஸோ அடுத்து பாருங்க, உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் சென்றுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். ஸோ அதனால தான் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அன்னை தெரசாவிற்கு பிறகு இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரோட லைஃப்ல இருந்தும் அந்த இம்பார்ட்டண்டான அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்க, அன்னை தெரசா தொழுநோயாளிகளுக்கு அப்படின்னு பார்த்தோமா, அதுக்கு முன்னாடி வள்ளலார் எதுக்காக பார்த்தோம்? பசியில் வர்றவங்களுக்கு கூட சாப்பாடு போட்டவர் வள்ளலார். தேர்ட் ஒன் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் எதற்காக அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை பாதுகாக்கணும், குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட எய்ம். ஸோ இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்கள்னு வந்துச்சுனாலே கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இதை உங்களுக்கு தனியாக படிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி இதோட மதிப்பீடையும் போட்டு பாருங்க. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் தான் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் யாரு? வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. இவரும் நம்ம பார்த்துருக்கோம் 1979. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே குழந்தைகளை குழந்தைகளை குழந்தைகளைன்னு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். குழந்தைகள்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாது, குழந்தைகளை பாதுகாக்கணும். இதுக்காக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்காக ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தீமை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பிக்கையில் உள்ளதையும் போட்டு பாருங்க. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தொழுநோயாளிகளிடம். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. முடிவில் ஒரு தொடக்கம்.
இந்த ஃபுல் லெசனையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். ஸோ இதில் முக்கியமானது என்ன பார்த்து வச்சுக்கோங்க. தன் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த வள்ளல்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகன், புஷ்பாஞ்சலி. தென் அடுத்தது அந்த இளைஞனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, ஹிதேந்திரன். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கணம், அணி இலக்கணம். லாஸ்ட் எண்ட் ஆஃப் த பார்ட் வந்துட்டோம். இதில் அணி இலக்கணம்னா என்ன? அணி இலக்கணம் இலக்கணத்தில் ரொம்பவே ஒரு அழகான ஒரு முக்கியமான விஷயமா இதான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை படிக்கும்போது தான் கொஞ்சம் சிரமத்தை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. புரிஞ்சு மட்டும் படிச்சீங்க, அங்கங்கே ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸியானது இலக்கணத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ பாருங்க, அணினா என்ன, அதுதான் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அணி அப்படிங்கிறதுக்கு அழகுன்னு பொருள். ஓகே, இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அழகான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் மனிதர்களோட இயல்பு தான். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் சரி, ஈவன் ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் கூட சரி, என்ன நினைப்போம்? அழகுங்கிற ஒரு விஷயத்த மீன் பண்ணுவோம் இல்லையா? இது மனிதர்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அழகுபடுத்திக்கிட்டு இருக்கோம்? அணிகலன்களால் அழகுபடுத்துகிறோம். ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் போட்டு அழகுபடுத்துகிறோம். இதே மாதிரி கவிஞர்களும் அவங்களோட கற்பனை திறனை அழகுபடுத்துறாங்க. எதை வச்சு அழகுபடுத்துறாங்கன்னா, அணியை வச்சு தான் அழகுபடுத்துறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அணி அப்படின்றதுக்கு அழகு அப்படின்னு பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்தது பாருங்க, இந்த பர்ட்டிகுலர் இயல்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 அணியை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஒன்று இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்று உயர்வு நவிர்ச்சி அணி. ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். பாருங்க, பேரிலேயே வருது பாருங்க, இயல்பு. இயல்புனா என்ன? ஒரு பொருளை இயல்பாகவே சொல்லு. இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லு. ஓவராக இமேஜின் பண்ணி எக்ஸாகரேட் பண்ணிலாம் சொல்லாத. அப்படியே சொல்றியா, அதான் இயல்பு. அவ்வளவுதான் இயல்புக்கான விளக்கம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, யார்ட்டையாவது இந்த நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓவர் இமேஜினேஷனில் அவங்க சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஃபேண்டசி ஸ்டோரிஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை. இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லணும். அவ்வளவுதான். என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரி சொல்கிறது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஸோ பாருங்க, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பும் தன்மையும் ஒரே மீனிங்கை தான் மீன் பண்ணும். தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ இதில் எந்த விதமான ஒரு ஃபேண்டசி வேர்ட்ஸும் கிடையாது. இயல்புனாலும் தன்மைனாலும் ஒன்று தான். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளான பாடல். இந்த பாடலில் 2 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அணி சார்ந்த விஷயம். இது எதில் கேட்டிருக்காங்க, என்ன அணி. செகண்ட் ஒன் இந்த இருக்கு பாருங்க, இந்த பாடலை எழுதினவர் யாரு? கவிமணி தேசிய விநாயகனார். இப்போ தான் நம்ம பார்த்தோம், தேரூரில் பிறந்திருப்பாரு, 20ஆம் நூற்றாண்டு. அதே சேம் பர்சன் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இது PYQ கொஷின் தான். ஸோ தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அந்த பாடலை பாருங்க. வெள்ளை பசு ஏதாவது பயங்கரமான வார்த்தைகள் இருக்கா? கிடையாது. துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஆமாம், அதோட இயல்பா தானே. பிக்சரில் கூட போட்டிருக்காங்க பாருங்க, கன்றுக்குட்டி துள்ளி குதிச்சு வருது. பசுவோட கலர் ஒயிட் கொடுத்துருக்காங்களா? ஓகே. தென் அம்மா என்குது வெள்ளை பசு. பசு அம்மான்னு தானே கூப்பிடும், அது அப்படியே சொல்லியிருக்காங்க. அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. அம்மான்னு சொன்னோடனே கன்றுக்குட்டி பக்கத்தில் போகுது. நாவால் நக்குது வெள்ளை பசு. ஸோ பசுக்கு வந்து அப்படி கைகளால் தழுவுறது இதெல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதோட அன்பை செலுத்தணும் அப்படின்னா அந்த நாக்கை வச்சு வருடி கொடுக்குற மாதிரி தான் அது அதோட அன்பை செலுத்தும். தென் பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. அம்மா அரவணைப்பில் இருக்கும்போது குழந்தை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி தான் கன்றுக்குட்டியும் தன்னோட அம்மா நாக்கால வருடி கொடுத்து அன்பை காட்டும்போது கன்றுக்குட்டியும் பால் குடிச்சிட்டு இருக்கு. அதோட பசியை அமர்த்திட்டு தான் இருக்கு. இதில் எங்கேயாவது நம்ம எக்ஸாகரேட்டான வார்த்தைகளை பார்க்குறோமா? பார்க்கல. இதை இப்படி மட்டும் பார்த்தா பத்தாது, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படியே இங்கே உயர்வு நவிர்ச்சணிக்கு வாங்க. வார்த்தையிலே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா உயர்வு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ உயர்வு நவிர்ச்சணி இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது, இதுதான் முக்கியமான ஒன்று. இருக்கிறது இருக்கிற மாதிரியே சொன்னால் இயல்பு நவிர்ச்சணி. இருக்கிறத எக்ஸாகரேட் பண்ணி ஓவர் இமேஜினேஷனோட சொன்னால் அதுக்கு பேர் உயர்வு நவிர்ச்சணி. பாருங்க, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. ஸோ ஒரு குழந்தைய தாலாட்டு பாடல் பாடுறதுக்காக அந்த குழந்தையோட தாய் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. குளிர் நீரில் குளிச்சா கூதல் வந்துருமா, வெந்நீரில் குளிச்சா கருத்து போகுமா குழந்தை, ஆகாச கங்கையை வந்துச்சுன்னா அனல் அடிச்சிருமா, அதனால பாதாள கங்கையை பாடி அழைச்சாராம் தாத்தா.
இது நடக்குமா? நடக்கக்கூடிய விஷயமான்னு கேட்டா, அப்சல்யூட்லி நாட். 100% நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். ஸோ, இப்ப இங்க என்ன பண்றாங்க அந்த அம்மா? ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்க. அப்படி மிகைப்படுத்தி சொல்றதுனால இது உயர்வு நவிற்சி அணி. அப்படியே இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வாங்க. கவிமணி தேசிய விநாயகனார் என்ன பண்றாரு? இருக்கிறத இருக்கிற மாரியே சொல்றாரு. எந்த விதமான எக்ஸாகரேஷனும் இல்ல. அதனால இது இயல்பு நவிற்சி அணி என்றும், தன்மை நவிற்சி அணி என்றும் அழைக்கப்படுகிறது. 2யுமே ஒரே மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கும்போது ஒரே மாரி படிச்சீங்கன்னா மறக்காது. அவ்வளோதான். ஸோ இதோட இந்த இலக்கணம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இத நம்ம பார்த்தத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல்பு நவிற்சி அணினா என்ன? உயர்வு நவிற்சி அணினா என்ன? அணினா என்ன? இவ்வளோதான். இத மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ கவிஞர்களுக்கு என்ன முக்கியம்? அணி முக்கியம். அவ்வளோதான். அணிக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க கவிஞர்கள். அணி குடுத்து அழகுபடுத்துவாங்க. தென் இதுக்கு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்ல போகும்போது, ஒவ்வொரு குறளுக்கு கீழேயுமே அணி குடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாம். அகர வரிசைப்படுத்துக அஸ் யூசுவல் பார்த்து வச்சுக்கோங்க. தென் கலைச்சொல் அறிவோம். பாருங்க. மனிதநேயம், ஹியூமானிட்டி, கருணை, மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, நோபல் பிரைஸ், சரக்குந்து, லாரி. ஸோ இதோட இந்த இயல் முடியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இயல் பார்க்குறோம். ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு இயல்லையும் அந்த மைய கருத்துங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில இன்னைக்கு பார்த்த இந்த 6th ஸ்டாண்டர்டோட கடைசி இயல் இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் தான். இதோட மைய கருத்து ஹியூமானிட்டி, மனிதநேயம். இதோட இந்த இயல் முடிஞ்சிடுச்சு. தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.